புதுச்சேரியில் அதிகாலை கடலில் மீன்பிடிக்கச் சென்று மாயமான இரு மீனவர்களில் ஒருவர் மீட்கப்பட்ட நிலையில் மற்றொருவரை தேடும் பணியில் மீனவர்கள் மற்றும் கடலோர காவல் படையினர் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி முத்தல்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் விவேக், வயது 30. மீனவரான இவர் தனக்கு சொந்தமான பைபர் படகில் இன்று அதிகாலை 3 மணி அளவில் தனது மாமா கரிகாலன், வயது 36 உடன் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றுள்ளார். அதிகாலை மீனை பிடித்துவிட்டு காலை 7 மணிக்குள் விவேக் கரை திரும்புவது வழக்கமான நிலையில் இன்று காலை 9 மணி ஆகியும் விவேக் திரும்பாத நிலையில் சக மீனவர்கள் புதுச்சேரி கடலோர காவல்துறையினரிடம் தகவல் தெரிவித்துள்ளனர். மேலும் விவேக் வழக்கமாக செல்லும் நீர்வழித்தடத்தை பின்தொடர்ந்த மீனவர்கள் மற்றும் கடலோர காவல் படையினர் தமிழக பகுதியான முதலியார்சாவடி கடல் பகுதியில் இருந்து சுமார் 20 மைல் தூரத்தில் விவேக்கின் பைபர் படகு கவிழ்ந்திருப்பதை கண்டறிந்தனர். ராட்சச அலை காரணமாக படகு கவிழ்ந்து இருக்கலாம் என்பதால் படகு கவிழ்ந்த இடத்தில் இருந்து சுமார் 2 மைல் சுற்றளவில் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். இந்நிலையில் விவேக் என்பவர் கடலில் நீச்சல் அடித்துக்கொண்டு தத்தளித்த போது மீனவர்கள் அவரை மீட்டு கரைக்கு அழைத்து வந்தனர். தற்போது கரிகாலன் என்பவரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேலும் கவிழ்ந்த படகை மீனவர்கள் முத்தால்பேட்டை சோலைநகர் பகுதி கடற்கரைக்கு எடுத்து வந்துள்ளனர். புதுச்சேரி கடற்கரை பகுதியில் மீனவர்களின் படகுகள் ராட்சச அலைகளில் சிக்கி சேதமாவதும் இதனால் உயிரிழப்பு ஏற்படுவதும் அதிகமாகி வரும் நிலையில் மேலும் ஒரு சம்பவம் அதிகாலை நேரத்தில் நடைபெற்றுள்ளது. மீட்கப்பட்ட மீனவர் விவேக்கின் தகவலின் அடிப்படையில் மீனவர் கரிகாலனை கடலுக்குள் தேடும் பணியில் சக மீனவர்கள் மற்றும் கடலோர காவல் படையினர் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளனர்.